நம்ம ஒரு இடம் வாங்கலாம்னு இருப்போம். ஆனா அப்படிப்பட்ட இடத்த புரோக்கர் கூட்டிட்டு போய் காட்டுவாரு. காட்டினதுக்கு அப்புறம் இந்த இடம் கூட்டுப்பட்டாவில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சில சமயம் தனிப்பட்டாவில் இருக்குன்னு சொல்லுவாரு. கூட்டுப்பட்டானா என்ன, தனிப்பட்டான்னா என்ன, கூட்டுப்பட்டாவில் இருக்கிற நிலத்தை வாங்கலாமா இல்ல வாங்க கூடாதா அப்படிங்கிற டீட்டெயிலை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம கூட்டுப்பட்டாவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்க்கலாம். இப்ப 271/2B5A அப்படிங்கிற இடம் இருக்கு. இதனுடைய வரைபடம் இருக்கு. இதுக்கு பட்டா இருக்கு. இதனுடைய பட்டா பாத்தீங்கன்னா 12 பேர் இருக்காங்க. இதுதான் அந்த பட்டாவோட சர்வே நம்பர். இதே சர்வே நம்பர் தான் இது. இப்ப இந்த இடம் 12 பேர் கொண்ட கூட்டுப்பட்டாவுல இருக்கு. கூட்டுப்பட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகையில கூட்டுப்பட்டா இருக்கும். ஒண்ணு நம்மளுடைய பூர்வீக சொத்தா இருக்கும், அதாவது பாட்டனார் சொத்தா இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்திருக்கும், யாருமே பிரிச்சிருக்க மாட்டோம். அதனால அவங்களுடைய வாரிசுகள்லாம் எடுக்க அது அவங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்து பிரிஞ்சுட்டே இருக்கிறதா மீன் பண்ணி அது கூட்டாவே இருக்கும். அதை பிரிச்சுக்காமையே நம்ம வச்சிருப்போம். இது ஒரு வகை. இன்னொரு கூட்டு பட்டா இருக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்ப இந்த 12 பேர் இருக்காங்க, ஒரு பட்டாவுல 12 பேர் இருக்காங்கன்னா இவங்களுடைய சொத்தை வேற யாரா ஒரு நபர் பாத்தியத்தை மட்டும் வாங்குவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த 12 பேர்த்துல 2 பேர்த்துடைய சொத்தை வேற யாரா ஒருத்தருக்கு வெளிநபர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க பேரை நீக்கிட்டு புதுசா வந்தவங்களுடைய பேரை ஆட் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு, நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்தோ 5 பேர் சேர்ந்தோ இல்ல எத்தனை பேர் சேர்ந்தோ ஒரு நிலத்தை ஒரு சர்வே நம்பரை முழுசா எல்லாரும் சேர்ந்து வாங்குறது. அப்படி வாங்கினாலும் அது கூட்டுப்பட்டாவில தான் இருக்கும். இந்த சொத்து வழி வழியா வந்த சொத்து. இதுல 12 பேர் கூட்டுப்பட்டா இருக்காங்க. 12 பேருமே அவங்களுடைய வாரிசுகள் தான். இப்ப இவங்க எல்லாருமே இவங்களுடைய சொத்தை பிரிச்சுக்கணும் அப்படின்னா பாக பிரிவினை பத்திரம் பண்ணணும். பண்ணிட்டு அதன்படி இந்த சொத்தை அவங்க பிரிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சர்வேயர் வச்சு அவங்களுடைய இடத்தை அளந்து ஒவ்வொருத்தரும் யார் யார் எந்தெந்த இடத்துல நின்னுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பிரிச்சுக்கணும். இது அவங்களுடைய சம்மதத்திலே இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த பிரிச்சதின் அடிப்படையில அவங்க பாக பிரிவினை பத்திரம் பண்ணிக்கலாம். அவங்க பிரிச்சதனுடைய அடிப்படையில இந்த பாக பிரிவினை பண்ண பத்திரத்தை கொண்டு போய் சர்வே டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து அவங்க எப்படி பிரிச்சுக்கிட்டாங்களோ அதன் அடிப்படையில தனிப்பட்டா பண்ணிக்க முடியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இதுல 12 பேர் இருக்காங்க. இவங்க பாக பிரிவினை பத்திரத்துல எப்படி எழுதியிருக்காங்களோ அவங்களுடைய பாத்தியத்தின் அடிப்படையில தான் எழுதியிருப்பாங்க. அவங்க பிரிச்சுட்டதன் அடிப்படையில சர்வே டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து இதுல தனித்தனியா பாக பிரிவினை பண்ணிக்க முடியும். இதுவே 4 பேர் சேர்ந்து ஒரு நிலத்தை வாங்கியிருக்காங்க, அந்த 4 பேர் கொண்ட கூட்டுப்பட்டாவுல இருக்கு அப்படின்னா அவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து யார் யார் எந்த பக்கம் நிக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி பிரிச்சு தனிப்பட்டா பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு அவங்க இந்த மாதிரி நாங்க பிரிச்சுக்கிறோம் 4 பேரும் அப்படின்னா இவங்க 4 பேரும் சேர்ந்து 4 பேர் சம்மதத்தோட இந்த இடத்தை பிரிச்சுக்க முடியும். இதுவே ஒருவேளை இந்த 4 பேருமே பிரிக்கிறதுக்கு வரல, இதுல இருக்கிற 4ல ஒருத்தர் மட்டும் நிலத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மீதி 3 பேரும் அதுக்கு சம்மதிக்கல அப்படின்னா இது சாத்தியம் இல்ல. காலம் கடந்துகிட்டு இருக்கும். இதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு. நான் அதுக்கான விளக்கத்தை அடுத்தடுத்த வீடியோல இதை பத்தின டீட்டெயில பார்க்கலாம். நம்ம சேனலை அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க.